என்னங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? சும்மா அதிரடியாக போங்க. நம்ம அண்ணன் களத்தில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காருங்க. மாஸ் பண்ணிட்டாரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் நேரில் போய் எல்லா தலைவர்களையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது திரு வைகோ சார் அவர்கள் வீட்டில் அவருக்கு பொன்னாடை போற்றி மலர் அணிவிச்சு வைகோ சார் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு. அதே போல் விஜய் அண்ணாவும் அவருக்கு திரும்ப மரியாதை செலுத்துறாரு. அவர் குடும்பத்தோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க நிலையில அவங்க வீட்டில் பணிபுரிகிற பெண்கள் விஜயண்ணாவை பார்த்து செய்கிறதையும் விஜயண்ணா திரும்ப அவங்கள பார்த்து செஞ்ச செயலையும் நீங்களே பாருங்க. சக மனிதர்களை சக மனிதர்களாக மதிக்கணுன்ற உணர்வு நம்ம அண்ணனை தவிர வேற யாருக்குங்க வரும்? உண்மையிலே வேற லெவலுங்க. இனி அதுக்கப்புறம் இவரை மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வைகோ சார் பேட்டியில் விஜயண்ணாவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதையும் விஜயண்ணா அடுத்து யார் யாரை போய் களத்தில் சந்திச்சாருன்றதையும் வாங்க பார்க்கலாம். அன்பு சகோதரர் யோசப் விஜய் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு பூங்கொத்து தந்து பொன்னாடை போர்த்திய அந்த செயல், நாங்கள் மாலை அணிவித்தோம், நானும் துரை வைக்கவும் அவருக்கு சால்வை அணிவித்தோம், மலர் மாலை மல்லிகை மாலை சூட்டினோம், அது வேறு. அவர் இப்படி செய்திருப்பதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கும் அதை போல பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த செயல், அறிஞர் அண்ணா அவர்கள் 67இல் தான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. அவரிடம் மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கின்ற அரசாக உங்கள் அரசு திகழும் என்பதை உங்கள் பிரச்சார காலத்திலே கூறி வந்தீர்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு வாழ்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் நடவடிக்கையும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். 1983ஆம் ஆண்டில் உங்கள் தந்தையார் புதிய இல்லம் கட்டி அதற்கு திறப்பு விழா நடத்திய போது டாக்டர் கலைஞர் அவர்களும் நானும் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உங்களுக்கு 9 வயது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்தில் நான் அமர்ந்திருந்த போது தொலைவிலே இருந்து என்னை பார்த்துவிட்டு வேகமாக என்னை நோக்கி வந்து நீங்கள் காட்டிய மரியாதையும் அந்த பண்பாடு என்னை சிலிர்க்க வைத்தது. வெள்ளித்திரை உலகில் இப்படிப்பட்ட பண்பாடுகளோடு இவர் இருக்கிறார் என்று நான் அன்றைக்கு மனதுக்குள் மிகவும் நெகிழ்ந்து பிரமித்து போனேன். அந்த சம்பவத்தையும் அவருக்கு நினைவூட்டினேன். அவர் அதற்கு பிறகு ஐ எம் யுவர் பிகெஸ்ட் ஃபேன், உங்களுடைய பேச்சின் பரம ரசிகன், இப்பொழுது விக்கிரவாண்டி போறதுக்கு முன்பு உங்கள் பேச்சை திரும்ப திரும்ப போட்டு கேட்டேன் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்றேன். உங்க பேச்சை நான் அந்த அளவுக்கு விரும்பி ரசித்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு பிறகு அவருக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் உருவாகி இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளில் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நான் கூறியது அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் முடிவுகளில் இல்லத்திற்கு வருகை தந்து கொஞ்சம் சைடுல வாங்க. முன்னாடி மொபைல் யாரு பின்னாடி பார் வாசனை.
ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி வந்து அவர் வந்து பிரபு வெளியே வச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து